நிறைய மூவிஸில் இவங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அதில் அடையாளம் தெரியாது. ஏன்னா அவங்க வேறு வேறு கேரக்டர்ஸில் பண்ணனால. ஸோ இன்னைக்கு சவிதாவாகவே வந்திருக்காங்க. ஸோ கங்குவா, சர்தார், 1947, பிரின்ஸ், இரும்பு திரை, இந்த மாதிரி பல மூவிஸில் வந்து நம்ம அவங்கள பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு சபிதா ராய், ஸோ அவங்களுடைய சபிதா ராய்க்கு நல்ல பலமான ஒரு கைதட்டலோட லெட்ஸ் வெல்கம் her on stage. வெல்கம். சபிதா, உங்களுக்காக தான் இந்த சாங். ஸ்பெஷல் டெடிகேஷன். இப்பயே சொல்லிட்டோம், பில்டப் கொடுத்துட்டோம் வாட்சனுக்கு. எஸ், சொன்ன மாதிரி வந்து சபிதா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான மூவிஸு. ஸோ எந்த மூவி நீங்கள் நடிச்சதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக, ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட் மூவினா எது சொல்வீங்க? இப்படிலாம் சொன்னா தானே அடுத்து எந்த டேரக்டருமே வேலை கொடுக்கக்கூடாது. எல்லா ஆங்கரும் அவங்க வேலையை பெஸ்ட்டாக பண்ணுறீங்க. கொளுத்தி போடணும்ல ஏதோ தமிழ். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்கள் ரெண்டு பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையாகவே 2 கண்டென்ட் சொல்லணும். சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா நேரமும் அடுத்தவங்களுக்கு கைத்தட்டுங்கன்னாங்க. இவங்க 2 பேருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டலாமே பலமா? நக்கல்யா அவனுக்கு. நம்ம டிஜேக்கு ஒரு ஓ போட்டுடலாம், கையெல்லாம் தட்டணும். ஓ, அது அவரே கொடுத்துக்கிறார், அவரே பில்டப் கொடுத்துக்கிறார். ஓகே, சொல்லுங்க. நிறைய பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்போ ரீசன்ட் ப்ராஜெக்டை பற்றியே சொல்லியிருக்கேன். உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. எஸ், மண்துடா மண்ணீரா கங்குவா. எஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே ப்ரைட் ப்ராஜெக்ட். நான் ஒரு 2 வருஷம் கங்குவாவில் சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவா சார் கூட, அவங்க டீம் கூடயே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு 2 வருஷமாக சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ண படம். அதை பற்றின என்ன மாதிரி விமர்சனம் வந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. பிகாஸ் நாங்கள் உழைச்சிருக்கோம். We are pride and we are proud அப்படின்றது தான். கங்கா கங்குவா. Obviously it's pride of Indian cinema தான் கங்குவா. Thank you so much. Thank you DJ. Love you. ஸோ சபிதாவோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கண்டென்ட் உங்களுக்காக நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். சபிதா, அதை பார்த்து நீங்கள் ஷாக் சப்வே ஆகக்கூடாது. அவங்க வருத்தப்பட்டாங்க, சிங்கிள் பாய்ஸை மட்டும் கூட்டிங்களே, நாங்கள் மேரிட் அதானே, மேரிட் மென், திருமணம் ஆனவர்கள், கல்யாணம் ஆனவர்கள் எங்க இருக்கீங்க? புகை மூட்டத்தை போட்டு நல்லா கேட்குறீங்க. சாம்பிராணி எல்லாம் போட்டிருப்பாங்க அவங்க வீட்டில் நிறைய. மேக்ஸ்வெல் டீம்ல இருந்து வரக்கூடாது, மெதுவா அப்படியே அந்த சைடு ஸ்லோ மோஷன்ல இந்த பக்கமா ஏறி வரக்கூடாது. கல்யாணமான நண்பர்கள் வரலாம், ஒரு 5 பேர். திருமணம், ஆமா, திருமணமான அழகிய தமிழ் மகன்கள், ஆண் மகன்கள் ஒரு 5 பேர். நீங்க போன்னு சொல்லிட்டீங்க, அவங்க கண்ணிலே மறைக்கிறான். போய் பாரு, வீட்டில் வந்தா கொல்லிக்கட்டையில கால வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர் மேடைக்கு வாங்க, நல்ல கைத்தட்டலோட அவங்கள வந்து மேடைக்கு வர வைக்கலாம். முதலில் வரும் 5 நபர்களுக்கு மட்டும்தான். எல்லாருமே சிங்கிள். அவர் சிங்கிள் கேட்டகரி, சிங்கிளுக்கும் வந்துடுறாரு, கல்யாணமானதுக்கும் வந்துடுறாரு. ஒருத்தர் வந்துட்டாரு. வாவ், மேரிட் மென். இனி 4 பேர் வேகமா. இங்க ஒரு சார் வந்திருக்காரு, ஒருத்தர் தான் வந்திருக்காரு. இரண்டாவது திருமணமானவர், வாங்க வாங்க ப்ரோ, வாங்க கைத்தட்டல் கொடுங்க. நல்லா தைரியமா வராரு பாருங்க. ஸோ இந்த சைடில் ஒரு 2 பேர் வாங்கல, வேகமா. நிறுத்துப்பா நீ கொஞ்சம். எப்போ பாரு பொண்ணுங்க நான் மட்டும் சிங்கப்பெண்ணே போடுறீங்களே. இந்த மாதிரி அழகான சிங்கமான ஆம்பளைங்க வரும்போது ஒரு பலமான ஒரு ஆம்பளைங்களுக்கான பாட்டை போடுப்பா டிஜே. ஃபைனலா நம்ம வந்து இங்க பாரு, அதான் நம்ம ஃபைனலா வந்து ஓ அங்கிள் ஓ ஆன்ட்டி, ஆமா அப்படி பாட்டு போடுறாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. வாட்சன், இதுக்கு உனக்கும் பார்த்தனா நிறைய சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஃபைனலாக இன்னொரு ஒரு திருமணமான ஒரு சர்ப்ரைஸாக ஒருத்தர் இருக்காரு, அவரை நாங்கள் கூப்பிடுவோம். அவரை ஃபைனலாக தான் கூப்பிடுவோம். அவரை எங்கள் தகப்பன் சாமியை நாங்கள் ஃபைனலாக கூப்பிடுவோம். படுத்தே விட்டார் ஐயா. இன்னும் ஒரே ஒரு இந்த சைட்ல இருந்து ஒரே ஒருத்தங்க வேகமா 2 பேர் கூட வரலாம். யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வந்துருங்க. கல்யாணமான ஆண்கள் யாருக்குமே கல்யாணம் ஆகலையா? மேட்ரிமோனியில போட்டுறலாம். நம்ம வினோத், வாங்க 2 பேர் அப்படியே இழுத்துட்டு வாங்க. நம்ம வினோத், செலிபிரிட்டி கெஸ்ட் வினோத் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். இங்கே தான் முன்னாடி உட்காந்துருக்காரு, திருமணம் ஆயிருக்காரு, ஒரே ஒரு தடவை திருமணமானவர். ப்ளீஸ் மேடை. அதான் 3 குழந்தை இருக்காமே வினோத்துக்கு. வாங்க ப்ரோ, வாங்க. ஆமா, நம்ம சுட்டி அரவிந்த் அவர்களை ஒரே ஒரு தினம் மேடை கழிக்கிறோம். கஜா வராண்டா
நல்ல ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஜாலியாக வந்து சரி நின்றுருக்காங்க. என்ன கண்டென்ட் அப்படிங்கறத கார்த்திக் கோன்சல்விஸ் நீங்க அப்படியே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா சொல்லிடுங்க. ஷாக் கொடுத்துருங்க இப்போ. எஸ். ஸோ வந்து இவங்களுக்கு தான் ஷாக், இவங்களுக்குலாம் ஷாக் இல்ல. எஸ். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து பாடி பில்டர்ஸாக வந்து மாற போகிறீங்க. இங்கே வந்து ரேம்ப் போசஸ் கொடுக்க போகிறீங்க. ரேம்ப் வாக் தான் பண்ண போகிறீங்க, ஆனால் பாடி பில்டராட்ட ரேம்ப் வாக் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். சட்டையெல்லாம் கழட்ட வேண்டாம். 10 மணி ஆச்சுன்னே ஒரு ரெடி ஆகிடுறாரு. ரேம்ப் பண்ணோமா? எஸ் ரேம்ப். ஆனால் பாடி பில்டர்ஸ் வந்து ரேம்ப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. எஸ் எஸ் அவங்க கூட நீங்க ரேம்ப் வாக் பண்ணனும். ஓகே. அதில் எந்த பாடி பில்டரோடைய போசஸ் நல்லா இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாடி பில்டிங் போசஸ் கொடுத்துடலாம் இல்லையா? கான்ஸ் நம்ம டிஜே ஏதோ உலகத்துக்கு சொல்ல வராரு, சொல்லுங்க. சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பாடி கழட்டலாம் சார். ஓகே ரெடியா? ஒரு ட்ரையல் பாத்துறலாமா? Yes. இல்ல டைரக்டா கேம் குள்ள போயிடுமா? ட்ரையல் பாத்துறலாம். மச்சான் கையெல்லாம் சுருட்டுறாரு. என்ஜாய் என்ஜாய். என்ன ஃபைட் சீனுக்கு போற மாதிரி இதை கழட்டிட்டீங்க, அடுத்த கண்ணாடி கழட்டி அண்ணே விடுவாங்க. எங்க அவரை காட்டுங்க. control பண்ணாதீங்க. ஆம்ஸ் பாத்தியா? நீ வீட்ல போய் தனியா தொங்க அப்படிங்கறாரு. ஓகே. உங்க பேர் சார்? முத்துக்குமார். முத்துக்குமார். என்ன பண்றீங்க சார்? நான் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். சூப்பர் சார். ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? எஸ் மேம். எங்க இருக்காங்க? அருணா மேடம். ஓ வெரி குட். ஐயோ இங்க இருக்கீங்களா? இது சந்தோஷம். அவனுக்கு தானே தெரியும். நான் பாடி ஓகே. நாங்க எல்லாரும் வந்தோம் ஓகே. ஆனா சாரோட ஆர்வத்துக்கு ஃபர்ஸ்ட் சோலோவா நம்ம பார்க்கறோம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் ப்ளீஸ் சவிதா ஓகே. கொஞ்சம் கண்ட்ரோல் எஸ் பண்ணுங்க எஸ். சார். சார் அவங்க கூட பண்ணலையா நீங்க? ஆமா அவங்க சவிதா மேம் இருக்கலாம். ஐஷு இங்கிட்ட வந்துட்டு சார் இட்ஸ் யுவர் டைம் மேடம் வித் யுவர் பெர்மிஷன். சார் ரேம்ப் வாக் இவங்க கூட பண்றீங்க இல்லையா? சரி இவங்க கூட ரேம்ப் வாக். நான் ஒரு டெமோ காட்ட போறேன். கார்த்திக் கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. சார் பல்டி அடிப்பார் திடீர்னு. ஸ்னேக் டான்ஸ் பண்றேன்னு இருக்காரு எனக்காக. ஓ கம்போசிங் நடக்குது. போட்டு ரொமான்டிக்கா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல கொஞ்சம் பர்சனலா காங்க. அடி வாங்க. அவன் ஃபேமிலியா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவனோ ஒருத்தன் எங்கேயோ சிக்கி அடி வாங்க போறான் என்று. அந்த மொமெண்ட் தான். ஓகே ஆன் த கவுண்ட் ஆஃப் 3 2 1 டிஜே வாட்சன் போடுறா தம்பி பாட்ட. I wonder what I see. I'm just a traveling soldier. ஆம்ஸ விரிச்சு காட்டுறது. I'll be all I can be. But right now, ஃப்ரண்ட் டபுள் ஆஃப் பைசப்ஸ் போஸ். I just wanna ட்ரைசெப்ஸ் போஸ். I wanna be all I can be. என்னன்னா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கீங்க. I just wanna be free. I wanna be all I can be. வாழ்க்கை பலனை அடைந்து விட்டார். சிறப்பா வந்து நாங்களும் வந்து ஒரு டெமோ காமிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது மாதிரி தான் அடுத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணணும். ஓகே. உங்க பேர் பிரதர்? சோலாவே நினைக்கிறேன். சோ இல்ல பிரதர் நீங்க ஏன் பனிஷ்மெண்டா நினைக்கிறீங்க? இது கிஃப்டா நினைங்க. நீ தானே ஆங்கரிங் பண்றேனே. எப்பமா உன் பேமெண்ட் அவருக்கு பிரிச்சு கொடுத்த? இல்ல இல்ல நம்ம குரு தானே, சிசிய பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால. சரூப் ஓகே. அவர் உண்மையிலேயே பாடி பில்டர் நினைக்கிறேன். கரெக்டா? இல்லையே உங்களை பார்த்தா அப்படி தானே தெரியுது. சோலாவா நான் என்ன பார்த்தேன். அவர் சோலோ பாடி பில்டருங்க அவர். என்ன தொப்பை மட்டும் தான் கொஞ்சம் இடிக்குது. உள்ள இழுத்துக்கோ. ஹூப். அவருக்கு நாங்க கிஃப்ட் கொடுக்குறோம். கண்டிப்பா அவருக்கு இருக்கு. அவர் ஓவரால் சாம்பியன்ஷிப். அவர் ஹெவி வெயிட் சாம்பியன். எஸ் சரூப் சார். ஃபர்ஸ்ட் சோலோ அதுக்கப்புறம் சபீதா. அவர் கொஞ்சம் கூச்சப்படுறாரு. இங்க என்ன பண்றாரு? வாசுருதி போவோம். மியூசிக் ஏங்க போடுங்க. அவங்க வரவே இல்லைங்க. தனியா வாக்கிங் போயிட்டு ரேஸ் கோர்ஸ்க்கா வந்திருக்கீங்க. வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க. வாவ் சூப்பர் மியூசிக் ப்ரோ. வந்து நின்னது குத்தமாடா. I'm like a princess, always gotta keep my head up. You can see my head down, know what call it bad luck. தொப்பா உள்ள இல்லைங்க ப்ரோ. டக்குனு மூச்சை புடிங்க. ஹுப். My looks not walking, superstar swag, you know I be rocking. வாவ் 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 அருமை அருமை. எஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் மூச்சு விட்டுறலாம். எஸ் தப்பே இப்போ சொல்லுங்க. சபிதாக்கு வந்து கார்த்தி என்ன ஒரு விருப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் கூட கண்டிப்பா வாக் பண்ணுமா? அந்த விருப்பம் இல்லையா? இல்ல ஐயோ ஆசை தோசை அப்பள வடை அது நான் அங்க இருந்து வரேன், நீங்க இங்க இருந்து வரீங்க. ஒண்ணா சேர்த்து போறோம். ஓகே ஓகே ரெடியா? So Savita and Karthik Gonsalves, give it up! A big round of applause. Cause too much is not enough. All this liquor in my cup. Woo!
எப்ப வரீங்க எப்ப வரீங்க தேங்க்யூ ஸோ மச். டிஜே பின்றாயம். அங்க பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து உண்மையாலுமே ஒரு கப்புள் கோல்ஸ்னா என்ன அப்படிங்கறத வந்து நிரூபிக்கிறது வந்து நம்ம கார்த்திக் கான்சால்விஸ் தான். பிகாஸ் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா வாக் பண்ணிட்டு இருந்தாரு. எந்த ஒரு ஹஸ்பண்ட்ஸ் வாக் பண்ணாலும் அவங்க ஒய்ஃப் வந்து வீடியோ எடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஒய்ஃப். டாக்டர் டிஜே இவாஞ்சலினுக்கு நல்ல ஒரு கைதல கொடுங்க. யாருக்காக வீடியோ எடுத்து வச்சு மாமியாருக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அங்க பாருங்க. இது வல்லவாப்பா கப்புள் கோல்ஸ், இது வல்லவா ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு கப்புள் கோல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா ஜாலியான ஒரு லைஃப் உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. டாக்டர் டிஜே இவாஞ்சலன் இதையும் நீங்கள் வீடியோ எடுத்து வைரல் செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much. தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய செலிபிரிட்டி சுட்டி அரவிந்தும் சபிதாவும் சேர்ந்து ஒரு வாக் வந்து பண்ண போறாங்க. அண்ணா என்னண்ணே அரசியல்கான நினைக்கிறீங்க வந்து ஒரு வணக்கத்தை போடுறீங்க, வாங்க ஒரு வாக் பண்ணிட்டு போங்க. மியூசிக் கம் ஆன். அவங்க சின்ன வயசுல இருந்து உங்க ஃபேன் ஆமா, அதனால வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா. வாவ் நல்லா இருக்கு. வாவ் என்னடா வாக்கிங் போயிட்டே இருக்கீங்க, அப்படி போங்கண்ணே. வர சீமராஜா வழிய விடுங்கடா, நான் பேசமில்ல பசக்கர நசந்தா நம்புங்கடா. காலவார பேர கேட்க கூட்டும் பாரு, இறங்கு நான் ஏழை கேட்ட ஏரோப்ளேன் ஒதுக்கு. டாடி எப்ப டாடி வீட்டுக்கு வருவீங்க? டாடி வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்குவாங்க டாடி. இருங்க பாய். So wonderful. So நல்ல ஒரு கைதல் கொடுத்துடலாம் for Chutti Arvind and the beautiful Savita Roy. Let's give a big round of applause. I request you இப்படி எல்லாம் சொன்னா நீங்க போய் ஜாலியா போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு அர்த்தம். நன்றி. Thank you. வாசுருதி போவோம். ஓ நான் இருக்கேன். நீங்க இங்க வரணும் பாய். என்ன பாய் நீங்க இருங்க பாய். ஓகே, சோ இப்போ அடுத்ததா வந்து நம்ம யாரை இப்போ இன்வைட் பண்ண போறோம் ஆன் ஸ்டேஜுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான மணி எவ்வளோ ஆச்சு? 9 மணி 10 மணி 10:30 மணி இல்லாம நம்ம வந்து சீரியல்ல இருந்து வெளியே போகவே மாட்டோம். கரெக்ட்டா? அவங்க சீரியலே அப்பதான் போடுவாங்க. ஆமா, ஒவ்வொரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸுமே வந்து அந்த பிரேக்குக்குள்ள வந்து நம்ம போய் சப்பாத்தியோ ஏதோ ஒன்று போட்டு 6 மணிக்கே போட்டு நம்ம ஹாட் பாக்ஸ்ல மூடி வச்சிருவாங்க அம்மா அப்பாலாம். நாங்களே ஆட் இல்லாம ஹாட் ஸ்டார்ல தான் பாப்போம் அவங்க சீரியல்ல, பார்த்துட்டே இருக்கணும் அவங்கள. எஸ், சோ அதனால நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த அந்த பியூட்டிஃபுல்லான தி எவர்கிரீன் ஸ்மைலிங் ஃபேஸ் நம்ம ஹேமா அவர்களை, ஹேமா அலைஸ் பாண்டியன் ஸ்டோர் மீனா அவர்களை மேடை கழிக்கிறோம். அலைஸ் இன்னொரு சின்ன திரையின் வேண்டாப்பா வேண்டாம் போதுன்ட்டாங்க அவங்க, அதை நீங்களே சொல்லிருங்க. எந்த எதிர்பார்ப்போ இல்ல கிட்ட போய் பேச மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு. வெல்கம் ஹேமா அலைஸ் மீனா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீரியல்லாம் இல்லாமல் உங்களுடைய ஷூட்டிங் டைமை வந்து எங்களுக்காக இந்த பியூட்டிஃபுல்லான கோல்டன் டைமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மேம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்கள் கூட வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கண்டென்ட் நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கோம். நீங்க பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்பெஷலான்னு சொல்றேன். அவங்க யோசிக்கிறாங்க. இல்லை சீரியல்ல வந்து உங்களுடைய மாமியார் பற்றி நீங்கள் சொல்லுங்க. சீரியல் மாமியார், ரீல் மாமியார் எப்படி? சீரியலில் என்னோட மாமியார் ரொம்ப இன்னசென்ட்டான மாமியார், ரொம்ப இன்னசென்ட். அவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம், ஈஸியாக வந்து லைட்டாக கண்ணை கசக்கணும்னா அப்படியே மனசு உருகிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு மாமியார். ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மாமியார், வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாமியார். அப்ப ரியல் டைம்ல ரியல் மாமியார் இங்கே பாருங்க, இங்கே வந்து நின்று நான் இவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். அப்போ ரியல் மாமியார் எனக்கு எப்படி இருப்பாங்க? சொல்வதெல்லாம் உண்மையில் வர மாதிரி தான் இருப்பாங்க. இல்ல மேம், அது வேற விஷயம். சூப்பர். ரியலாகவே என்னோட மாமியார் ரொம்ப நல்ல மாமியார், ரொம்ப கேரிங்கான மாமியார். நீ போயிட்டு வாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாமியார். அதனால தான் என் பையன் வந்து 1.5 மாதம் இருக்கும்போதே அவனை நான் வீட்டில் விட்டு நான் ஷூட்டிங்க்கு போனேன்.
உண்மையாலே ஒரு பெரிய ஒரு கைதல் சூப்பர். கொடுக்கலாம். இதுக்கு கண்டிப்பா எஸ் ஒரு கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதர்ஸ் அண்ட் மதர் இன்லாஸ் ரெண்டு பேருமே அந்த ஒரே மாதிரியான ஒரு பாண்ட், ரெண்டு பேருமே இரு கண்கள் இரு துருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈக்குவலான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்களுக்கு இன்னொரு பெண் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வந்து ரியல் மாமியார் அண்ட் மருமகள்கள், ரெண்டு மாமியார்ஸ் அண்ட் ரெண்டு மருமகள் இங்க இப்ப ஸ்டேஜுக்கு வரணும். இருக்கீங்களா? ஸோ மாமியார் மருமகளா யாரும்? இல்லை நீங்கள் ஃபேமிலியாக வரலைனாலும் பரவாயில்ல, ரெண்டு மாமியார் மட்டும் மேடைக்கு வாங்க. நாங்களே உங்களுக்கு மருமகள் பிடிச்சி தருவோம். அப்புறம் ரெண்டு மருமகள்கள், வேற மருமகள், ரெண்டு மதர் இன்லா, ரெண்டு டாட்டர் இன்லாஸ் மேடைக்கு வாங்க. மாமியாரே வாங்க. இன்னைக்கு நாங்க வந்து எம்சியா ஆங்கரிங் பண்றதுக்கு வந்திருக்கிற காசுக்கு வந்து கொஞ்சமாவது உங்க ரவுடி மாமியார் சேர்ல ஏறி குச்சி வராங்க. மேம் ரியல் மாமியார் மருமகள் வாங்க, மேடைக்கு வாங்க, கைதட்டல் கொடுக்கலாம். டிஜே இது கடைசியா போட வேண்டிய பாட்டு. இப்ப இந்த பாட்டு போடாதீங்க, அடிச்சுட்டு போகும்போது போடணும். வெல்கம் 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 வெல்கம். சூப்பர் மேம், சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்கா சீரியல் மைக் அவங்க கிட்ட கொடுங்க. அவங்க சீரியல்ல ரெகுலரா பாப்பீங்களா? ஆமா, தீவிரமான ஃபேன். ஹாய் மீனான்ட்டு தான் வராங்க. ஹேமான் கூப்பிடவே இல்ல அவங்கள. மீனான் தான் கூப்பிட்டான் அவங்கள. ஹேமான்னா எனக்கு பிடிக்கல. எத்தனை மணிக்கு அவங்க சீரியல் போடுவாங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 8 மணிக்கு பாண்டியன் ஸ்டோர். பாருங்கப்பா கரெக்டா சொல்றாங்க. டை ஹார்ட் ஃபேன் அவங்க. நல்ல ஒரு கைதல் கொடுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாண்டியன் ஸ்டோரு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும். ஏன்னா ஒரே குடும்பம், ஒத்துமையான குடும்பம். என் அண்ணா ஒன்று அடிக்கடி வந்து மீனா அப்படிம்பாங்க. க்ளோஸ் வச்சிங்களா இந்த விஷயத்தை? அக்கா இன்னொரு தடவை எக்ஸ்பிரஷன் மட்டும். இல்ல அந்த எக்ஸ்பிரஷன் இன்னைக்கு லைவா வேணுமா உங்களுக்கு? எக்ஸ்பிரஷன் நீங்க இப்ப கொடுத்தே ஆகணும். ஓ வாவ், தட்ஸ் சோ கியூட். அதுதான் உங்க ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப பிடிக்கும் அது. So that's really nice, really. இப்போ வந்து ஹேமா மேம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, சரிங்க கோச்சுக்காதீங்க மேடம், மீனானே கூப்பிட்டுறேன். எல்லாருமே வந்து அவங்க மீனாவாவே தான் வந்து உங்க மனசுல எல்லாம் பதிஞ்சிருக்காங்க. ஆமா, பாண்டியன் ஸ்டோர் மீனா வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது क्वेश्चन கேட்கலாம் அவங்க கிட்ட. மாமியார் மருமகளுக்கு எப்படி நீங்க வந்து ஃபைட்டை தூண்டி விடணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கான்செப்டே. அப்படியே முடிய பிடிச்சி சும்மா கொலா சண்டையில் இருக்கிற அளவுக்கு ஃபைட் இல்லைனாலும் கொஞ்சம் ஃபைட்டாக இருந்தாலும் ஓகே தான் மேம். ஆமாம், ரொம்ப நீட்டான ஒரு குட்டி ஃபைட்டு எப்படி வந்து நீங்கள் தூண்டி விடுவீங்க மேம்? எப்படி கொளுத்தி போடுறேன்னு மட்டும் பாருங்க. இவங்களுக்கெல்லாம் மருமக வரலையே. வீட்டில் போய் சண்டை போடுவாங்க. அக்கா வீட்டில் போய் சண்டை போட்டுறக்கூடாது, இங்கே மட்டும்தான் லைவா. சரியா? இங்கே வேற மருமகள் யாராச்சும் இருக்கீங்களா? உங்கள் மாமியார் இல்லைன்னா பரவாயில்ல ப்ளீஸ். பிரணிகா சபிதா மேல வா. நீ மருமக தானே? மாடர்ன் மருமகள் நீ மருமக ரெண்டு பேர் தானே? இருக்கீங்க. மேல வா. மாடர்ன் மருமகள் ரெண்டு ஆமா, பேர் இருக்கீங்க. மாடர்ன் மருமகள் ஒரு ட்ரெடிஷனல் மருமகள் வந்திருக்காங்க மேம். சோ அதனால நீங்க பார்த்து கொடுங்க. வரும்போதே வராங்க எவடி அவன் அப்படின்னு தெரியும். கேரக்டர் மாறிட்டாங்க. சரி ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினல். உங்களுக்கு வந்து இவங்க மருமக, உங்க ரெண்டு பேருக்கும் அவ மருமக. மச்சான் நீ நடுவுல வந்து நில்லு. இந்த மருமக கேரக்டர் ரெண்டு பேருமே உன் மாமியார். ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். என்ன ரெண்டு புருஷனா? ரெண்டு பேரும் உங்க மாமியாரா? நான் வேணா மருமகனா அப்பாயிண்ட் ஆகிட்டுமா? பெத்த அம்மா வளர்த்தே இப்படிலாம் பேசாத ஸ்டேஜ். சரி ஓகே, சரி ஓகே, சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆமா, அவங்க தான் உனக்கு மாமியார். சாந்தமா இருக்க, சாந்தமா இருக்கிறவங்கள தான் நம்ப கூடாது. பாத்துமா விசகச வச்சிருவாங்க சாந்தமான மருமக. வில்லி விஜயலலிதாவா இருப்பாங்க. ஓகே ஓகேவா? சரி, உங்க மருமக வேலைக்கு போறாங்களா? ஹவுஸ் ஒய்ஃப். இதுதான் கரெக்ட். உங்க மருமக வேலைக்கு போகணுங்கிறாங்க, ஒத்த காலில் நிக்கிறாங்க. அதுவும் பையனை ஐடி ஜாப். தூண்டி விட்டு, அதுவும் ஐடி ஜாப், நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட் தான். உங்க பையனை தூண்டி விட்டு நான் வேலைக்கு போவேன், போய் உங்க அம்மாட்ட கேளு அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி கேட்பீங்க? உங்க பையன் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாரு, சரியா? நீங்க இங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஃபுல் ஃபயரோட எஸ் பிடிச்சுக்கோங்க மருமகளே. அடிக்கிற அடியில சௌரியெல்லாம் கலந்து வரணும் அந்த அளவுக்கு. கேட்க மாட்டான், அவ பேச்சதான் கேட்பான் அவன். அவனை இருக்கட்டும், அவனை வச்சுக்கிறேன். இது இவன் ஐயோ இவளை பார்த்தாலே பயமா இருக்கே, அடிச்சு விடுவாளே. சிரிச்சிட்டே எப்படி ரவுடித்தனம் பண்றாங்க பார்த்தீங்களா? திட்டுறாங்க பார்த்தீங்களா? மாமியார் ஸ்பெஷல் அது.
உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவா, சொன்னால் எது சொன்னாலும் அங்கே போய் பற்றி வச்சிருவா இவோ. அவளுக்கு இதே வேலை தான் இவளுக்கு. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் எது சொன்னாலும் பத்த வச்சு விட்ருவா. இல்ல இவங்க வேலைக்கு போகணும்னு உங்க பையன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க பையன் உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேக்குறாரு, நீங்க கொடுக்க கூடாது, இவங்க கிட்ட சண்டைக்கு வரணும். ஹேமா நீங்க சொன்னது இந்த கான்செப்ட். அவங்க வீட்ல இருக்க சண்டையும் சேர்த்து இங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும், அதுதானே? இல்லையா? ஏமா இங்க வாமா. ஏமா ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களே? என்ன இப்ப வேலைக்கு போயே ஆகணுமா நீ? போயே ஆகணும். அப்படியா? சரி, என்ன போக கூடாது வேலைக்கு? இல்ல நான் போவேன். போக கூடாதுன்னா போக கூடாது. இல்ல நான் போவேன். அப்ப வீட்டு வேலை பாரு. இல்ல ஏன் போக கூடாது? போக கூடாது, வீட்ல எல்லாம் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதானே? இல்ல பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், நீங்க வேலையை பார்த்துக்கோங்க. யாரு வீட்ல அப்புறம் யார் வேலை பார்ப்பாங்க? நீங்க பாருங்க. எதுக்கு? நீ தானே செய்யணும், உன்னை அதுக்கு தானே கட்டிட்டு வந்தாங்க. எல்லாம் செய்ய முடியாது. அப்படியா? சரி, நாங்க வேலை செஞ்சோம், நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. ஓ நல்லா இருக்கு. பாத்திரம் தேய்ச்சி உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணும். நான் உங்க பொண்ணு மாதிரி இருந்தா அப்புறம் நீங்க பொண்ணுன்னா அப்புறம் என்னப்பா பண்ற? வீட்டு வேலையை விட்டு போட்டு நீ வேலைக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க, பொண்ணுனா அப்பப்ப நான் சீமார் கட்டையில போடுவேன் அப்படின்னு. சீமார்ல எடுப்பு எல்லாம் பண்ணுவோம். உனக்கு நீ பண்ண ஒத்துக்குவியா? அம்மா அதுக்கு என்ன, நான் வேலைக்கு போகணும்ல. போக கூடாதுன்னா போக கூடாது. நான் வேலைக்கு போக கூடாதா? ஆமா, கொஞ்ச நாள் கழிச்சு போ. நம்மளோட விஜே கார்த்திக் நல்லா கொளுத்தி இப்ப போக கூடாது. என்ன விஷயம்னா, நான் ஏற்கனவே 80 ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் வந்து என்னோட ஹெல்த் இஷ்யூ காரணத்தினால ட்ராப் ஆனதுனால நீ ட்ராப் ஆகக்கூடாதுன்னு எனக்குன்னு தனியாக ஷாப்பே வச்சு கொடுத்துட்டாங்க. வாவ். ஸோ ரியல் டைம்ல அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கர் பெண். சூப்பர் 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 கொடுத்து நான் தனியாக ரன் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ மைக் அப்படியே அவங்க கிட்ட பாஸ் பண்ணிடலாம். சரி, உங்களுக்கும் அதே கான்செப்ட் தான். ஆனா பொண்ணு வந்து பயங்கர மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுது, நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க. அதுவும் பத்தாததுக்கு டெய்லி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வேற போடுது. ஆமா, ரீல்ஸ் வேற போடுது, மாடர்ன் ட்ரெஸ் போடுது. இங்க பாருங்க, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது, சரியா? கொஞ்சம் கண்டிச்சு அறிவுரை சொல்லி வைங்க. சொல்லு சொல்லு. சில விஷயங்கள் கற்பனை, சில விஷயங்கள் உண்மையாகவும் சேர்த்துக்கலாம். மேம் நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க மேம். இவங்க தான மருமகள்? எஸ். சரி என்னம்மா ஒரு அம்மா மாமியார் அம்மா ஒரு நிமிஷமா. இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவங்களுக்கு அழகா ஒரு மாமியார் கொடுத்துட்டீங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஊதா பூ புடவைக்கும் ஒரு மாமியார் கொடுத்துட்டீங்க. என்ன பார்த்தா மட்டும் எதுக்கு இப்படி ரெண்டு மாமியார் கான்செப்ட்? மச்சான் நீ ரெண்டு பேரை சமாளிச்சிருவடி. உனக்கு இருக்குடி, இறங்கி வா இறங்கி வா. அவன் அம்மால விடு விடு. இல்லை என் மைண்ட் வாய்ஸ் போடுவான், அதான் டிஜேயோட ஸ்பெஷாலிட்டி. மாமியார் ஆரம்பிங்க. என்னம்மா வேலைக்கு போகிறதா பையன் சொன்னா? ஆமாம்மா. என்ன ஆமாம்மா? உன்னை கட்டிட்டு வந்தது வீட்டில் வேலை செய்யறதுக்கு, சரியா? உன்னை வச்சு நான் வேலை வாங்கறதுக்கு. நீ என்னை வேலை வாங்கலாம்னு நினச்சி நீ வேலைக்கு போகிறது இல்லை. மனசு வைக்கிறதெல்லாம் வார்த்தைலாம் வந்து இங்கே தான் வந்து இன்னைக்கு வெளிக்காட்டுறாங்க போல இருக்கு. அதான் என்னம்மா இருங்க பேசட்டும். நாலு பேர் கேட்குற மாதிரி பேசுங்க, அப்பதான். நான் உன்னை கட்டிட்டு வந்தது என் வீட்டில் வேலை செய்யறதுக்கு. நான் உனக்கு வேலை செய்யறதுக்கு நான் உன்னை கொண்டுட்டு வரல, சரியா? நான் தான் உனக்கு மாமியார். அதனால நீ எல்லா வேலையும் நீ வீட்டில் இருந்து செஞ்சா போதும். முதல்ல இருந்த ஃபோர்ஸ் கம்மியாயிருச்சு, சரியா? இது என்னம்மா ட்ரெஸ்ஸு? நான் பொண்ணு பார்க்க வரும்போதே நான் சொன்னேனா இல்லையா? வீட்டில் சாரி கட்டணும், அடக்க வடக்கமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேனா இல்லையா? லிஸ்ட் முடிஞ்சிருச்சா? லிஸ்ட் முடியல. அதே சேருங்க. அவங்க பிரணிகா தான் இப்போ சொன்னாங்க பாருங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் அரையும் குறையுமா? அதை சொல்லிட்டேன். என்னம்மா இது? அது கொழுந்தனாரு, அதனால அப்படிதான். என்னம்மா என்னாச்சுமா சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? உங்க பொண்ணு பார்க்க வரும்போதே நான் என்னம்மா சொன்னேன் உங்ககிட்ட? அம்மா நீங்க பொண்ணு பார்க்க வரும்போது பலது சொன்னீங்க. என்ன இருமா, நீ ஒருத்தி பக்கத்து வீட்டுக்காரி வேற ஆனா உடனே சண்டைக்கு வராமா. நீங்க கூட தான் பக்கத்து வீட்டு பொண்ணு தான் நல்லா கோத்து விடுது. இந்த ரெண்டும் கோத்து விடுற கேஸா சுத்தி நிக்குதுங்க. நீங்க கூட தான் பொண்ணு பார்க்க வரும்போது சொன்னீங்க. என்ன சொன்னேன்? என் வீட்டுக்கு வரும்போது அவங்களும் அப்படியே தான் வந்திருக்காங்க. இங்க பாருங்க, அவங்களும் குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு அப்படி வந்திருக்காங்க. நீங்க அந்த காலத்து குத்து விளக்கு இல்ல. குத்து விளக்கு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கிறது இல்ல, சரிங்களா? பேசும்போது டயலாக் வேற ஓவர்லாப் பண்றீங்கம்மா நீங்க. அதாவது நீங்க கூட தான்மா சொன்னீங்க, என்ன சொன்ன? 4 ஜாங்கிரிக்கும் பூந்திக்கும் சாப்பிட்டுட்டு எல்லா டயலாக்கையும் மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஜாங்கிரியா வீட்டுக்கு வந்தனா உன் வீட்டு போச்சு, உங்க வீட்டுக்கு வந்தனா என் வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னீங்கல்லம்மா. இப்பயும் நீ என் பொண்ணுதாம்மா.
இப்படி பேசிங்கன்னா தனி கொடுத்துட்டு போயிடுவாங்க பாத்துக்கோங்க. சரிம்மா, உன்னோட பேசி பேசி எனக்கு போர் அடிக்குது. கொஞ்சம் ஓரமா போமா. என் சின்ன மாமியார் வர சொல்லு. வாங்கம்மா. பெரிய மாமியார் அவங்க தான். உன் புள்ளையே போர் அடிச்சிருச்சு, நீ வேற சின்ன மாமியார் கதைய கேளு தாய் குலமே. சொல்லுங்க சின்ன மாமியார், உங்க கம்ப்ளைண்ட் என்ன? வேலைக்கு போறேன்னு சொன்னீங்க. வாங்கம்மா, உடம்புக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஃபயரோட பேசணும். ஓகே ஆமா, கேள்விப்பட்டேன். என்னங்க? உங்க பெரிய மாமியார் சொன்னாங்க வேலைக்கு போறேன்னு சொல்றான் மருமக. நீ நீ என்னவா முடிவு பண்ணிருக்கேன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் என் மருமக கிட்ட நான் பேசிக்கிறேன், அது என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்களும் சேர்ந்து என் கூட வேலைக்கு வந்துடலான் இருக்கீங்களா? அதுக்காவா? உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கா? அப்படி கிடையாது. இப்போ அடுத்தது வரேன் பாருங்க. நான் மாமியாரா நீ மாமியாரா? எதுக்குமா? மாமியார் யாருன்னு கேக்குற, ரெண்டு பேர்த்துல யார் மாமியார்? நான் நினைக்கிறேன் நீங்க தான் நினைக்கிறேன், நான் இல்லம்மா. இன்னும் என் பையன் இவ்வளோண்டு தான் இருக்கான், அவன் வளரணும், வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் மாமியார் சரி, ஆயிடுறேன். அப்ப மாமியார் சொல்றத மருமக கேட்கணுமா, மருமக சொல்றத மாமியார் கேட்கணுமா? இதெல்லாம் முதல்ல ஏமா ரூல் புக்ல எழுதி இருக்கான். ஏதாவது ரூல் புக் வச்சிருக்கீங்களா என்ன? போடு 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 பாயிண்ட். அதாவது காலங்காலமா. சரிம்மா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரொம்ப லேகா போகுது, டப்புன்னு முடிக்கணும். மேட்ரு என்னன்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பல சீரியல்களை நம்ம மீனா நடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பல சீரியலில் வர வில்லி மாதிரிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய மாமையாருக்கு ஒரு டைவர்ஸ் கொடுத்துருவோமா? அப்படியே அந்த கொஸ்டினோட நாங்க தொடரும் அப்படின்னு போட்டு முடிச்சோம். குட் ஜாப், थैंक यू so much. வீட்ல தேட மாட்டாங்க. அடுத்த எபிசோட் வந்து சண்டே அப்படிங்கறதால நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வாங்க, மாமியாரா இல்ல மருமகளான்னு தெரியல. பிரணிகா வந்து மாமியார். பிரணிகா வந்து பிரணிகா மருமக கேரக்டர் தான் வந்தாங்க. திடீர்னு பக்கத்து வீட்டு பொண்ணா கேரக்டர் பண்றாங்க. பிரணிகாக்கு மாமியார் கேரக்டர் கொடுங்க. சிறந்த சீரியல் மாமியார் வில்லினா அது பிரணிகா கொடுங்க. சிறப்பா செஞ்சு விட்டு போயிடுவாங்க இன்னைக்கு. ஓகே மேடம், ஒரே ஒரு நிமிஷம். உங்க போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இவங்கள மருமகளா அவங்கள மாமியார் ஆக்கிங்க. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த மாட்டாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப சாந்தமான ஒரு இன்னசென்ட் ஒயிட் ஸ்கின் இன்னசென்ட். சரி, இவங்க வந்து என்னோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 மாமியார் மாதிரி ரொம்ப சாந்தமா இருக்கிறதுனால இவங்களை விட்டுறலாம். பாவம், நீங்க போயிடுங்க. சரி, தேங்க் யூ. மாயவர்த்தக்காரி. சரி, தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப ஸ்போர்ட்டிவா இங்க வந்து அழகா எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூமா. தேங்க் யூ. நன்றி நன்றி நன்றி. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிரணிகா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரணிகாவுக்கும் சபி தேங்க் யூ டி. வரேன் அடுத்த வருஷம் எங்க ஒரிஜினல் மாமியாரோட வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எஸ், இப்போ வந்து ஹேமா மேம் மட்டும் இங்க இருப்பாங்க. நீங்கலாம் அப்படியே போய் உங்களோட சீட்ஸ்ல போய் உட்காந்துக்கோங்க. அதுக்குள்ள ஒரு செல்ஃபி மொமெண்ட். ஓகே. ஐயோ, படுத்துறானுங்களே, என்ன பண்றது? ஓகே, இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து மீனா வந்து நல்லா சூப்பரா நடிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே சமயத்தில் அவங்க பியூட்டிஃபுல்லாக பாடவும் செய்வாங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்மளுடைய மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் தெரிய போகுது. அதனால நம்மளுடைய சூப்பர் சிங்கர் விக்னேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பாருங்க, நான் பாடுறேன்னு எல்லாரும் ஏஞ்சி போறாங்க. இல்ல மேம், இல்ல முத சீட்டுக்கு வராங்க மேம். அவங்க நீங்க அங்க இருந்தவங்கள முத சீட்டுக்கு வராங்க, அதுக்காக எந்திரிச்சிருக்காங்க. ஒரு ஜீவன் கை தூக்கி நான் இருக்கேன்னு சொல்லுது. தேங்க் யூ. ஒரு பியூட்டிஃபுல்லான கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து நம்மளுக்காக கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்காங்க. ஸோ ஓவர் டு யூ. இங்க பாருங்களேன், அவரை எங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஏதாவது சொல்லிடுவோம். திடீர் கழுத்தை சொரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு போறாரு. ஓகே, ரெடி ரெடி ரெடியா? இன்ஸ்டன்ட்டாவே ரெடியா இருக்காங்க. என்ன பாட்டு கொடுத்தாலும் பாடுவேன்ட்டாங்க. கோரஸ் ஏதாவது பாடணும்னா கூப்பிடுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் பாடுறத. சந்தன
வா வா காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை ஹோய் ஹோய் நீங்காத ஆசை சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை நீங்காத ஆசை. இதை நல்லா கிளாப் பண்ணலாம். நீர் வேண்டும் பூமியில் பாயும் நதி நீங்காமல் தோள்களில் சாயும் நதி பூலோகம் தெய்வீகம் பூலோகம் மறைய மறைய தெய்வீகம் தெரிய தெரிய வைபோகம்தான் சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை ஹோய் ஹோய் நீங்காத ஆசை சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா. கோபாலன் சாய்வதோ கோதை மடியில் பூபானம் பாய்வதோ பூவை மனதில் பூங்காற்றும் சூடேற்றும் பூங்காற்றும் தவழ தவழ சூடேற்றும் தழுவ தழுவ ஏகாந்தம் சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை ஹோய் ஹோய் நீங்காத ஆசை சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா வாவ் வாட் a fantastic performance. So நல்ல ஒரு கைதல் கொடுத்துடலாம். Thank you. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேட்பீங்களா எம்டி சார்? சித்ரா தேவி பிரியாவின் இசைமழையில் நினைய தயாரா? ஓகே, தேங்க்யூ இசை மழையில் நினைஞ்சதுக்கு. ஆக்சுவலாக இங்கே எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த பாட்டை இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு. ஏன்டா கேட்கணும்னு எந்திரிச்சு போனவங்க கதவை சாத்தி நிற்க வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அப்படி மிஸ் ஆகி போனவங்களுக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்புவோம் பெர்ஃபார்மன்ஸ். விக்னேஷ் ப்ரோக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சிங்கிங், பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்லி சாங், 80s சாங்கை வந்து இன்னைக்கு நம்மளுக்காக வந்து திருப்பி பேக் டு த மெமரிஸ் கொண்டு வந்ததுக்கு இட் வாஸ் ரியலி கிரேட். வேற லெவல் சிங்கிங் மேம், நிஜமாவே சீரியஸ்லி. சோ நீங்க ரெண்டு பிராக்டீஸ் பண்ணி பாடின மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே யாருக்குமே ப்ரொஃபஷனலாவே இருந்துச்சு. அவங்க एक्चुअली எங்கிட்ட கேட்டாங்க எந்த பாட்டுனாலும் பாடலாம் அப்படினு சொல்லி அவங்க அவ்வளோ இதா பண்ணாங்க. மேம் நீங்க கண்டிப்பா வந்து இன்னொரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஆரம்பிக்கணும். SS01 ஹேமா அப்படினு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் இல்ல மேம், ஹேமா vlogs மட்டும் இல்ல, எங்களுக்கு வந்து சிங்கிங் vlogs வேணும் இனிமேல். எஸ் ப்ளீஸ், அது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணனும்.
அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ கொஞ்ச நேரத்துல வந்து கேபிவே பாலா மேடைக்கு வர போறாரு. சோ அதனால ரிக்வெஸ்ட் பாலா, எவரிபடி வினோத், விக்கி சிவா 3 பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. எவரிபடி டு ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை இன்வைட் பண்ண முருகன் சாருக்கும் மேக்ஸ்வெல் டீமுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இப்படி ஒரு அருமையான டீமை எனக்கு வந்து இன்ட்ரோ பண்ணி வச்ச சபிதா மச்சான், தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ. அண்ட் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் இந்த இதுக்கு பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். அதே மாதிரி மேம் சொன்னாங்க இல்லையா, அதாவது இன்னைக்கு வந்து எனக்கு கொடுக்குற தொகையை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுறாங்க. அந்த மாதிரி நம்மளோட தொகையை நம்ம மேடம் சொல்லல, பட் நம்ம சொல்லிடலாம். அப்ப Actually, 500 முருகன் சார் எங்க இருக்கீங்க? 500 ரூபாய் வாங்க மாட்டாங்க. முருகன் சார் எங்க இருக்கீங்க? இல்ல முருகன் சார் பார்த்து தான் நான் இதை சொல்லணும். முருகன் சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உண்மையாலுமே இன்னைக்கு எங்களுடைய தொகை 50,000 1 லட்சம் ரூபாயை நாங்கள் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், டேலண்ட் எங்கே இருந்தாலும் பாராட்டணும். அந்த சிலம்பம் பண்ண பொண்ணு பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு. அண்ட் சுட்டி அரவிந்த் ப்ரோக்கு, சுட்டி அரவிந்த் ப்ரோ வந்து எல்லாருக்குமே நல்ல காமெடியனாக கேபிஓயில் தெரியும். இவ்வளோ அழகாக ஃப்ளூட் வாசிக்கிறாருன்னு கூடவே சுத்தினியே செவ்வால, எங்ககிட்ட இதை சொல்லலையே நீ. தலைவன் முகம் எங்க பிராண்ட் வேற ஒரு ஓகே. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு எஸ்பெஷலி அந்த மின்னலையோட டியூன் இல்லை, அது பயங்கரமாக இருந்துச்சு. நான்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி கேட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இப்போ அடுத்ததான் வந்து அப்படியே வந்து நம்ம ஹேமா மேம் இங்கேயே நிறுத்தி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விக்னேஷும் ஹேமா மேமும் சேர்ந்து ஒரு ஃபியூ இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஆனர் பண்ண வேண்டிய தருணம் வந்தாச்சு. நம்மளோட இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் ஆர் ஆல்ரெடி வெயிட்டிங் ஹியர் ஃபார் சச் அ லாங் டைம். இந்து ஜெகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்து ஜெகன் இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்ஸை வந்து இப்போ நம்ம ஆனர் பண்ணக்கூடிய தருணம். இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியா நீங்க எல்லாரும் ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கேபிஒய் பாலா அண்ட் நம்மளுடைய கேபிஒய் டீம் வந்து இப்போ உங்களுக்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அதனால இன்னும் ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்ல நம்மளுடைய ஷோவே வந்து வைண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். அதனால எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறவங்க மேக்ஸ்வெல் டீமை தவிர மித்தவங்க எல்லாருமே இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருமே வந்து நம்ம இப்போ ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்றோம். நேரமின்மை காரணமாக இந்து ஜெகன், இன்ஃப்ளூயன்சர் சுமதி உதயா, திரு அவர்களை மேடை கழிக்கிறோம். பரமேஸ்வரி அவர்களை மேடை கழிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாருமே அப்படியே 1 by 1 லைனா வந்துருங்க மேடைக்கு ப்ளீஸ். சிவாஜி ராஜேஷ், எஸ்ஆர் வியூஸ், சிவாஜி ராஜேஷ், கன்னியம்மாள், கனி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல இருந்து அம்மாச்சி ட்ரெண்டிங், எஸ் சுதா அவர்களை மேடை கழிக்கிறோம். ஃப்ரெண்டி vlogs தமிழ் பிரியா பி அவர்களை மேடை கழிக்கிறோம். உங்கள் கோவை பூபதி அவர்களை மேடை கழிக்கிறோம். அண்ட் நம்ம சிபிஇ பொண்ணு கௌரி அவர்களையும் மேடை கழிக்கிறோம். ஒரு ஃபியூ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த சைடு வந்துடலாம் ப்ளீஸ். இந்த சைடு வந்துருங்க. ஸோ அப்படியே எல்லாருமே கொஞ்சம் சீட்ஸ் ஆக்குபை பண்ணிக்கலாம். தம்பி வரிசையில் வாருங்கள். Strictly no dance.